நாள் 35 ஏசாயா 33:10. இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயர்வேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளின் சிந்தனை பொருள் கர்த்தர் தரும் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள். வேதாகம் முழுவதும் நமக்கு நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகள் உள்ளது. ஆனாலும் இன்றைய நாளின் சிந்தனையிலே 7 வார்த்தைகளை நாம் தியானிப்போம். முதலாவது, உன்னை பெருமைப்படுத்துவேன். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 2, உன்னை பூரணப்படுத்துவேன். யாத்திராகமம் 23:26. கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். 3வது, உன்னை திடப்படுத்துவேன். லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். 4வது, உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7, யோசுவா 4:14. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். 5, உன்னை நிலைப்படுத்துவேன். 2 சாமுவேல் 7:12. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் பொழுது நான் உனக்கு பின் உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்நிதியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். 6, உன்னை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். 7, உன்னை சந்தோஷப்படுத்துவேன். எரேமியா 31:13. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எனவே நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளில் நாம் நிலைத்திருப்போம். அவரோடு கூட நாம் இணைந்து அவரை மகிமைப்படுத்துவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இடைப்படும் இந்த நாளை ஆசீர்வதித்தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.